வல்லமை தரும் ஸ்ரீ வாராகி. ஸ்ரீ மகாவாராகி பூஜா கல்பம். ஒரு வெண்கல அல்லது பித்தளை தட்டில் சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்து பச்சரிசியை நிரப்பி அதில் மோதிர விரலால் 5 இதழ் கொண்ட தாமரை கோலம் வரைந்து ஒரு 5 முக பெரிய தீபத்தை நிறுவ வேண்டும். தீபத்திற்கு இருபுறமும் 2 சிறிய தீபங்களை ஒரு முகமாகவோ அல்லது 5 முகமாகவோ நிறுவலாம். தீபங்களை சந்தன குங்கும புஷ்பாதிகளால் அலங்கரித்து பஞ்சுத்திரிகளை இட்டு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய தீபத்திற்கு முன்னால் ஸ்ரீ வாராகியின் படத்தை வைத்து சந்தன குங்கும புஷ்பாதிகளால் அலங்கரித்துக் கொள்ளவும். தீபத்திற்கு இடதுபுறத்தில், அதாவது வடக்கு திசையில், மஞ்சள் பிள்ளையாரை ஒரு வெற்றிலையிலோ அல்லது சிறிய பித்தளை தட்டிலோ நிறுவி சந்தன குங்கும புஷ்பாதிகளால் அலங்கரியுங்கள். நீங்கள் அமருவதற்கு தீபத்திற்கு வலப்புறம், அதாவது பூஜா மண்டலத்தின் தெற்கு பகுதியில் வடக்கு திசை நோக்கியோ மேற்கு திசை நோக்கியோ அமர்ந்து கொள்ளவும். இப்பொழுது பூஜையை ஆரம்பிக்கலாம். பிரணவ மந்திர ஜபம். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை கண்களை மூடி மனத்தை புருவ மத்தியிலோ சகஸ்ராரம் எனப்படும் உச்சந்தலையிலோ குவித்து தீர்க்கமாக உச்சரியுங்கள். 5 முறை இவ்விதமாக உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு ஓம் எனும் மந்திரம் 8 முதல் 10 வினாடி அளவிற்கு இங்கே உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக ஆச்சமன மந்திரம் சொல்லுவது. உங்களுடைய தோஷங்களை விலக்கி மனது, உடல், பிராணன் இவைகளை சுத்தம் செய்யும் இந்த மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு முறையும் நீரை உட்கொள்ள வேண்டியது. உங்கள் வலது உள்ளங்கையின் சுண்டு விரல் மற்றும் கட்டை விரல்களை தவிர்த்து மற்ற 3 நடுவிரல்களை சிறிது உள்நோக்கி வளைப்பதால் ஏற்படும் உள்ளங்கை குழியில் ஒரு உத்தரணி தீர்த்தம் விட்டு மந்திரம் சொல்லி உட்கொள்ளவும். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு முறை இவ்விதமாக செய்ய வேண்டும். ஆச்சமன மந்திரங்கள். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. அடுத்ததாக தீபம் ஏற்றுதல். இப்பொழுது
5 முக தீபம் மற்றும் மற்றைய 2 விளக்குகளையும் ஏற்றி வைத்து இந்த மந்திரங்களைச் சொல்லுங்கள். தீபதேவி மகாதேவி சுபம் பவது மே சதா யாவத் பூஜா சமாப்தி ஸ்யாத் தாவத் பிரஜ்வல சுஸ்திரா சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. எப்பொழுதும் மங்களங்களை அருளும் மகா தீபஜோதி தேவியே, இந்த பூஜை நிறைவு பெறும் வரை மிகுந்த ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். சுபமான நிகழ்வுகளையும் மங்களகரமான விஷயங்களையும் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் அருளுபவளும் பகைவர்களின் புத்தியை பேதலிக்கச் செய்பவளுமான தீபஜோதியே, உன்னை நமஸ்கரிக்கிறேன் என்பது இந்த மந்திரங்களின் பொருள். எப்பொழுதெல்லாம் இல்லங்களில் தீபம் ஏற்றுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லி ஏற்றுவது சாலச் சிறந்தது. அடுத்ததாக தாய் தந்தையர் நமஸ்காரம் மற்றும் பெரியோர்களை நமஸ்கரிக்கவும். மனத்திலே தாய் தந்தையரை நினைத்து நமஸ்கரிக்கவும். ஓம் மாத்ருப்யோ நமஹ, ஓம் பித்ருப்யோ நமஹ. குருவந்தனம். மனத்திலே குருவின் திருமுகத்தை நிறுத்தி மந்திரம் சொல்லி வழிபடவும். குருவின் உருவப்படத்தை வைத்து வழிபடக்கூடாது. ஓம் கும் குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குல கிராம தேவதா வந்தனம். உங்களுடைய நல்ல குல தெய்வத்தையும் நல்ல கிராம அல்லது ஊரின் தேவதையை மனத்தில் நிறுத்தி வணங்குங்கள். குலதேவதாபியோ நமஹ, கிராமதேவதாபியோ நமஹ. கலச பூஜா. நன்றாக துலக்கிய பஞ்சபாத்திரத்தை சந்தன குங்குமங்களால் அலங்கரித்து நீர் நிரப்பி 2 துளசி மற்றும் புஷ்பங்களை இட்டு உத்தரணியை பாத்திரத்தில் இட்டு வலது கையால் பஞ்சபாத்திரத்தை மூடி இந்த மந்திரத்தை சொல்லவும். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு சப்தகோடி மகாதீர்த்தாணி ஆவாஹயாமி. பிறகு பஞ்சபாத்திரத்திலிருந்து ஒரு உத்தரணி தீர்த்தமெடுத்து ஓம் பூர்புவஸ் சுபஹா என மந்திரம் கூறி பூஜா திரவியங்களையும் தங்களையும் வந்திருப்போர்களையும் புரோக்ஷித்துக் கொள்ளுங்கள். இவ்விதமாக 3 முறை மந்திரம் சொல்லி தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். பிறகு பஞ்சபாத்திரத்தை ஸ்ரீ வாராகி படத்திற்கு முன்னால் வைத்துவிடவும். கண்டா பூஜா. மணியடித்தல். துஷ்ட கிரகங்களையும் பூதங்களையும் விளக்குவதற்காக இதைச் செய்வது. வலது கையில் மணியை எடுத்து மந்திரம் சொல்லி மணியடிக்கவும். ஆகமர்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம் யாதௌ தேவதாஹ்வான லாஞ்சனம். கணபதி பூஜா. ஸ்ரீ வாராகி பூஜையை எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நடத்துவதற்கு ஸ்ரீ விக்னேஸ்வரரை பூஜிக்க வேண்டும். இந்த பூஜையை மஞ்சள் பிள்ளையாரிலோ இல்லத்தில் இருக்கும் சிறிய விநாயகரின் விக்கிரகத்திலோ செய்யலாம். 2 கரங்களையும் கூப்பி மனத்திலே பார்வதி பரமேஸ்வரரின் புத்திரனாகிய எம்பெருமான் ஞான விநாயகனை தியானியுங்கள். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹ.
எப்படி எம்பெருமாட்டி பார்வதியின் கருணை நிறைந்த பார்வை எப்பொழுதும் அவளுடைய புத்திரனாகிய கணபதியின் மேல் இருக்கின்றதோ அவ்விதமாக கணபதியானவர் எப்பொழுதும் தன் அருட்பார்வையால் தன்னுடைய பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றார். இவ்விதமாக விளங்கும் ஏகதந்தனை நான் உபாசிக்கின்றேன் என்பது இதன் பொருள். இப்பொழுது 2 கைகளின் முஷ்டியால் நெற்றிப்புட்டில் 5 முறை குட்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லவும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தய. கையில் சிறிது அக்ஷதை புஷ்பாதிகளை எடுத்துக்கொண்டு ஓம் கம் கணபதயே நமஹ அஸ்மின் ஹரித்ராபிம்பே ஆவாஹயாமி தியாயாமி பூஜயாமி எனக் கூறி அக்ஷதை புஷ்பங்களை மஞ்சள் பிள்ளையாரின் மேல் இட்டு கணபதியை ஆவாகனம் செய்வது. ஓம் கம் கணபதயே நமஹ கந்தம் தாரயாமி. மஞ்சள் பிள்ளையாரின் பேரில் சிறிது சந்தனம் தெளியுங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ ஹரித்ரா குங்குமம் தாரயாமி. மஞ்சள் பிள்ளையாரின் பேரில் சிறிது குங்குமம் இடவும். ஓம் கம் கணபதயே நமஹ புஷ்பாணி சமர்ப்பயாமி. மஞ்சள் பிள்ளையாரின் பேரில் சிறிது புஷ்பமிட்டு வணங்குங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ தூபம் ஆக்ராபயாமி. மஞ்சள் பிள்ளையாருக்கு சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி காட்டுவது. ஓம் கம் கணபதயே நமஹ தீபம் தர்ஷயாமி. உருமுக தீபம் ஏற்றி பிள்ளையாருக்கு காட்டி கண்களில் ரக்ஷையை ஒற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு சிறிய தட்டில் சிறிதளவு நைவேத்திய பொருட்களை வைத்து விநாயகருக்கு முன்னால் தட்டை வைக்கவும். ஒரு உத்தரணி தீர்த்தத்தை பஞ்சபாத்திரத்திலிருந்து எடுத்து ஓம் பூர்புவஸ் சுபஹா எனக் கூறி தீர்த்தத்தை நைவேத்தியத்தில் தெளித்து 2 கைகளால் நைவேத்தியத்தை விநாயகருக்கு காட்டி அமுதுண்ண வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ நைவேத்தியம் நிவேதயாமி. பிறகு கற்பூர ஆரத்தியை விநாயகருக்கு காட்டுங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. கற்பூர ஆரத்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் கொடுங்கள். வாராகி பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுத்து சிறந்த பலன்கள் சித்திக்க விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். விநாயகருக்கு அர்ச்சித்த அக்ஷதை மற்றும் புஷ்பாதிகளில் சிறிதளவு தங்கள் தலையில் இட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது மகாவாராகி பூஜா சங்கல்பம். இடது உள்ளங்கையில் புஷ்ப அக்ஷதைகளை வைத்துக்கொண்டு அதன் மேல் வலது உள்ளங்கையை குறுக்காக வைத்து மூடி வலது துடை மீது கைகளை வைத்துக்கொண்டு சங்கல்ப மந்திரங்களை சொல்லவும். அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப சங்கல்ப மந்திரங்களை தேர்ந்தெடுத்து சொல்லிக் கொள்ளுங்கள். சந்தேகம் உள்ளவர்கள் குருவை அணுகி தெளிவு பெறுங்கள். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ வாராகி பிரசாத சித்தியர்த்தம் சகல தோஷ நிவாரணார்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் சகல மனோவாஞ்சித பலமவாப்த்யர்த்தம் சத்வித்யா சத் உத்யோகாதி சகல சம்பத் பிராப்தி சித்தியர்த்தம் உச்சிதகாலே வர வது பிராப்தி சித்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக சித்தியர்த்தம் சர்வ அரிஷ்டதோஷ பய நிவாரண சித்தியர்த்தம் பரீட்சாயாம் விஜய சித்தியர்த்தம் வியாபார அபிவிருத்தியர்த்தம் அஸ்மாகம் சககுடும்பஸ்ய க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய
ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்தியர்த்தம் சமஸ்த துரிதோபசாந்தியர்த்தம் ஸ்ரீ மகாவாராகி ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ மகாவாராகி மகாமந்திர ஜபம் கரிஷ்ய ததங்கம் யதா சக்தி ஷோடச உபச்சார பூஜாம் ச கரிஷ்ய. இப்பொழுது கையில் உள்ள அக்ஷதை புஷ்பங்களை வடக்கு திசையில் ஸ்ரீ வாராகி படத்திற்கு பக்கத்திலும் பெரிய தீபத்தின் பக்கத்திலும் இடவும். கணபதி யதாஸ்தானம். ஓம் கம் கணபதயே நமः. விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. சிறிது அக்ஷதை புஷ்பங்களை மஞ்சள் பிள்ளையாரின் மேல் இட்டு பிள்ளையாரை வடக்கு திசை நோக்கி சிறிது நகர்த்தி வைக்கவும். மகாவாராகி பூஜா ஆரம்பம். வலது கையில் புஷ்ப அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு கைகளை கூப்பி நமஸ்காரம் செய்து கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லி ஸ்ரீ மகாவாராகியை தியானியுங்கள். ஐயும் கிளியும் எனத் தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர்க்கையும் பிரம்பும் கபாலமும் சூளமும் கன்யதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்கொடிய. வந்தே வாராக பக்திராம் வரமணிமகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் ஹாரக்ரைவேயத்துங்கஸ்தனபரணமிதாம் பீதகௌசேயவஸ்திராம் தேவீம் தக்ஷோர்த்வஹஸ்தே முஷலமதவரம் லாங்கலம் வா கபாலம் வாமாभ्याम् धारयन्तीम् कुवलयकलिताम् श्यामलाम् सुप्रसन्नाम्. ॐ ऐं ग्लौं वाराह्यै नमः. अस्मिन् देवेऽस्मिन् चित्रपटेऽस्मिन् आवाहयामि स्थापयामि பூஜயாமி. புஷ்ப அக்ஷதைகளை பெரிய தீபத்தின் பாதத்திலும் ஸ்ரீ வாராகியின் படத்தின் பேரிலும் இடவும். ஒரு உத்தரணியில் தீர்த்தமெடுத்துக் கொண்டு ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. பாத்யம் பாத்யம் பாத்யம். தீர்த்தத்தை பெரிய தீபத்திற்கும் ஸ்ரீ வாராகி படத்திற்கும் காட்டி அம்பாளுக்கு முன்னால் வைத்திருக்கும் அர்க்கிய பாத்திரத்தில் விடவும். ஒரு உத்தரணியில் தீர்த்தமெடுத்துக்கொண்டு ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி. அர்க்யம் அர்க்யம் அர்க்யம். தீர்த்தத்தை அர்க்ய பாத்திரத்தில் விடவும். ஒரு உத்தரணியில் தீர்த்தமெடுத்துக் கொள்ளுங்கள். ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. தீர்த்தத்தை அர்க்ய பாத்திரத்தில் விடவும். ஒரு உத்தரணியில் தீர்த்தமெடுத்துக் கொண்டு ஒரு புஷ்பத்தால் அந்த நீரை தொட்டு பெரிய தீபத்தின் பாதத்திலும் ஸ்ரீ வாராகி படத்தின் மேலும் தெளியுங்கள். ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः சுத்தோதகஸ்நானம் சமர்ப்பயாமி. தங்க ஆபரணங்களையோ அக்ஷதையோ கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः சர்வ ஆபரணானி சமர்ப்பயாமி. ஆபரணத்திற்கு பதில் அக்ஷதையை சமர்ப்பிப்பதாயிருந்தால் சர்வ ஆபரணார்த்தம் அக்ஷதான்னு சமர்ப்பயாமி. அக்ஷதையை பெரிய தீபத்தின் பாதத்திலும் வாராகியின் படத்தின் பேரிலும் போடவும். இப்பொழுது சந்தனம் இடுவது. ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः கந்தம் தாரயாமி. இப்பொழுது குங்குமம் இடுவது. ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः ஹரித்ரா குங்குமம் தாரயாமி. கைகளில் அக்ஷதை புஷ்பம் எடுத்து கீழ்வரும் மந்திரங்களைச் சொல்லி
பெரிய தீபத்திற்கும் ஸ்ரீ வாராகியின் படத்திற்கும் அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் பஞ்சம்யை நமஹ. ஓம் தண்டநாத்தாயை நமஹ. ஓம் சங்கேதாயை நமஹ. ஓம் சமயேஸ்வர்யை நமஹ. ஓம் சமயசங்கேதாயை நமஹ. ஓம் வாராஹ்யை நமஹ. ஓம் போத்ரிண்யை நமஹ. ஓம் சிவாயை நமஹ. ஓம் வார்த்தாள்யை நமஹ. ஓம் மகாசேனாயை நமஹ. ஓம் ஆக்ஞாசக்கரேஸ்வர்யை நமஹ. ஓம் அரிக்கின்யை நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்பொழுது சாம்பிராணி அல்லது ஊதுபத்தியை ஏற்றி ஸ்ரீ வாராகி தெய்வத்திற்கு காட்டவும். ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமஹ. தூபம் ஆக்ராபயாமி. இப்பொழுது பஞ்சமுக தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள். ஸ்ரீ வாராகிக்கும் பெரிய தீபத்திற்கும் பஞ்சமுக தீபம் காட்டுவது. ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமஹ. ஆனந்த தீபாராதனம் தர்ஷயாமி. பெரிய தீபத்திலும் வாராகியின் படத்திலும் ஆவாகனம் ஆகியிருக்கும் ஸ்ரீ வாராகி தெய்வத்திற்கு மணி ஒலித்து தீபாராதனம் செய்யுங்கள். தீபரட்சையை எடுத்துக்கொள்ளுங்கள். தீபத்தை ஸ்ரீ வாராகியின் முன்பு வைத்து இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரியுங்கள். ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தமகிழம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தமகிழம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தமகிழம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. தயார் செய்து வைத்திருக்கும் நைவேத்தியங்களை ஒரு தட்டிலோ பாத்திரத்திலோ வைத்து ஸ்ரீ வாராகிக்கு முன்னால் வைத்து ஒரு உத்தரணி தீர்த்தத்தால் ஓம் பூர்புவஸ் சுபஹ என புரோக்ஷித்து 2 கைகளாலும் ஸ்ரீ வாராகியை அமுதுண்ண வேண்டவும். ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமஹ. மகாநைவேத்யம் நிவேதயாமி. பிறகு வெற்றிலைப்பாக்கு அல்லது இனிப்பான பீடாவை ஒரு தாம்பாளத்தில் வைத்து ஒரு உத்தரணி தீர்த்தம் அதன் மேல் விட்டு ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமஹ கற்பூர ஏலாதிசகித தாம்பூலம் சமர்ப்பயாமி என மந்திரம் சொல்லவும். இப்பொழுது மந்திர ஜபம். இந்த மந்திரத்தை 11 முறை ஜபியுங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவ்யை நமஹ. 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 ஸ்ரீ வாராகியின் காயத்ரி மந்திரத்தை 11 முறை ஜபியுங்கள். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி
தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்பொழுது புருவ மத்தியிலே மனதை நிறுத்தி ஸ்ரீ மகாவாராகியின் 112 அக்ஷரங்களைக் கொண்ட மகாவாராகி மந்திரத்தை 108 முறையோ 54 முறையோ அக்ஷர சுத்தியுடன் ஜபியுங்கள். ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்த அந்தினி நமः ருந்த ருந்தினி நமः ஜம்ப ஜம்பினி நமः மோக மோகினி நமः ஸ்தம்ப ஸ்தம்பினி நமः சர்வதுஷ்டப்ரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்தசக்ஷுர் முககதிஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்ரம் வஷ்யம். ஐம் க்ளௌம் டக 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 ஹும் அஸ்திராய பட். ஜபத்தை முடித்த பிறகு புஷ்ப அக்ஷதைகளை ஜப சமர்ப்பணமாக கருதி ஸ்ரீ வாராகியின் பேரில் இடுங்கள். கற்பூர ஆரத்தியை கற்பூர ஆரத்தி தட்டில் ஏற்றி மணி ஒலித்து ஸ்ரீ வாராகிக்கு வளமாக சுற்றி 3 முறை காட்டுங்கள். இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः ஆனந்த கற்பூர நீராஜனம் தருஷயாமி. ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹ தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராஹி தேவ்யை நமः. ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராஹி வாராஹி வராகமுகி வராகமுகி அந்த அந்தினி நமः ருந்த ருந்தினி நமः ஜம்ப ஜம்பினி நமः மோக மோகினி நமः ஸ்தம்ப ஸ்தம்பினி நமः சர்வதுஷ்டப்ரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்தசக்ஷுர் முககதிஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்ரம் வஷ்யம். ஐம் க்ளௌம் டக 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 ஹும் அஸ்திராய பட். கற்பூர ஆரத்தி ரக்ஷையை எல்லோருக்கும் கொடுங்கள், தாங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். எழுந்து நின்று கொண்டு 3 முறை நின்ற இடத்திலேயே தங்களைத் தாங்களே சுற்றிக் கொண்டு நிலத்தில் விழுந்து பஞ்சாங்க அஷ்டாங்க நமஸ்காரங்களைச் செய்யவும்.
பிறகு அமர்ந்து கொண்டு கைகுவித்து இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். வீற்றிருப்பால் நவகோணத்தில நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் களிவந்தணுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாளல் எங்கே என்றங்குஷபாசம் கையில் கோர்த்திருப்பாள் இவளே என்னை ஆளும் குலதெய்வமே. ஓம் பாகி பாகி மகாவாராகி நமஸ்த பக்தவத்சல நமஸ்துभ्यं 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 நமோ நமः. ஓம் பாகி பாகி மகாவாராகி நமஸ்த பக்தவத்சல நமஸ்துभ्यं 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 நமோ நமः. ஓம் பாகி பாகி மகாவாராகி நமஸ்த பக்தவத்சல நமஸ்துभ्यं 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 நமோ நமः. இரண்டு கைகளிலும் புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு மந்திரம் சொல்லி ஸ்ரீ வாராகியின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமா வா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி யகேவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி. ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः. வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. பிரார்த்தனை. அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி பகவதியாக இருக்கும் ஸ்ரீ வாராகி எனும் மகாதேவத்திடம் உங்கள் மனக்குறைகளையும் வேண்டுதல்களையும் சமர்ப்பியுங்கள். வலது கையில் சிறிது புஷ்பம், அக்ஷதை, ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கீழ்வரும் மந்திரம் சொல்லி பூஜா சமர்ப்பணம் செய்யுங்கள். விளக்கின் மற்றும் ஸ்ரீ வாராகியின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அனயா பூஜையா ஸ்ரீ மகாவாராகி பிரியதாம். பிறகு ஸ்ரீ வாராகியின் பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுத்து தானும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் பஞ்சபாத்திர தீர்த்தத்தை கீழ்வரும் மந்திரம் சொல்லிக் கொடுத்து தாங்களும் எடுத்துக்கொள்ளவும். அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சர்வபாவக்ஷயகரம் ஸ்ரீவாராகி பாதோதகம் சுபம். சிறிது நேரம் கழித்து கைகளை சுத்தம் செய்து கொண்டு கைகளில் புஷ்ப அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமः யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எனக் கூறி விளக்கின் பாதம் மற்றும் ஸ்ரீ வாராகியின் படத்தில் புஷ்ப அக்ஷதைகளை இட்டு விளக்கு மற்றும் ஸ்ரீ வாராகி படத்தை சிறிது வடக்கு நோக்கி அசைத்து தங்களது ஹிருதயத்தில் கை வைத்து ஸ்ரீ வாராகியை தொட்டு இருத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஸ்ரீ மகாவாராகியின் விசேஷ அனுக்கிரகம் சித்திக்க பிரார்த்திக்கின்றோம். ஓம் தத் சத். பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வே ஜனாः சுகினோ பவந்து.